நேற்று மார்க்கெட்ல 4 குட்டியை பார்த்துட்டு வந்து நான் அப்படியே யாருக்கிட்ட உதவி கேட்பேன். இந்த 4 குட்டியை எடுத்துட்டு போக சொல்லி பார்க்க சொல்லி கொண்டாந்து விட்டுருக்காளுங்க. அம்மா கிட்ட இருந்து பால் குடிக்கிற குட்டியை கொண்டாந்து விட்டுருக்காளுங்க. பூனைக்குட்டி மாரி வண்டி வருது ஒடியாருது. மார்க்கெட்டு பெரிய மார்க்கெட்டு அது. மொத்த மளிகை சாமானும் மொத்த காய்கறியும் அங்க இருக்கிற கடைங்களுக்கு வந்து கோழியிலேருந்து எல்லாமே வந்து லோடு வந்து இறங்குற இடம். ஒரு வீல் வந்து அப்படி லைட்டா டச் பண்ணா போதும் இறந்து போயிடும். கொண்டாந்து அம்மாட்ட இருந்து பிரிச்சு கொண்டாந்து போட்டிருக்காங்க. தவிக்குது, அம்மாவை தேடுது, பசிக்கு தவிக்குது, பாலுக்கு தவிக்குது. யார் இருக்கா எடுத்துக்க சொல்லி? யார்கிட்ட கொடுக்கறது சொல்லுங்க? நாய்க்கு ஒரு வேளை சோறு வைக்கிறதுக்கு இங்க ஆளு கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடாது. சாக்கடை உள்ள இறங்கி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இடுப்பளவு சாக்கடை, அது உள்ள இறங்கி அதுக்கு மேல வெட்டுற கோழி பீஸ் உளுந்துட்டு கோழி தலை கடக்கு முடியோட கும்பி மொத்த கழிவும் போற இடம். அதுல இருந்து அந்த தலையை எடுக்குது அந்த நாய். வயிறு எரியுது, வயிறு எரியுது, அப்படியே கொதிக்குது. உன்னையா இந்த கம்யூனிட்டி கடவுள் படைச்சான், கண்ணை விஞ்சு போய் படைச்சிட்டானே, உனக்கு இந்த நிலைமையா அப்படின்னு பார்த்துட்டு தான் வரேன். என்ன செய்ய முடியும்? நான் ஒரு தனி மனுஷி. எனக்கு வந்து எந்த உதவியும் கிடையாது. என் கை காசு போட்டு என்னால எத்தனை ஜீவனுக்கு சாப்பாடு வைக்க முடியும்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு டெய்லி வந்து ஒரு 25 பேருக்கு வைக்கிறேன். அவ்வளவுதான் என்னால முடியும். பசி தீக்கிறேன். எதுவும் பிரச்சனைனாக்கா மெடிசனை வாங்கி கொடுப்பேன்.